வானத்திலே புது ஜோதி கண் சிமிட்டும் அழகை பார்த்து கீழ்திசை ஞானிகள் தேட்டம் கொண்டேகினர் பெத்தலி சத்திரம். வானத்திலே புது ஜோதி கண் சிமிட்டும் அழகை பார்த்து கீழ்திசை ஞானிகள் தேட்டம் கொண்டேகினர் பெத்தலி சத்திரம். தெய்வம் இயேசு மனத்தாழ்மை கோலம் கொண்டார், தேடி வந்தே தம் பிள்ளையாக்கி கொண்டார். அடடா தெய்வம் இதயத்தில் தங்கும் இன்பம். அம்மம்மா கிறிஸ்மஸ் அளித்திடும் அன்பின் வெள்ளம். வானத்திலே புது ஜோதி கண் சிமிட்டும் அழகை பார்த்து கீழ்திசை ஞானிகள் தேட்டம் கொண்டேகினர் பெத்தலி சத்திரம். வானம் பூமியும் மழைக்காலமும் கொள்ள முடியாத வார்த்தை, யாரும் காணவே மனித சாயலாய் வந்து பிறந்த விந்தை. பாவமாந்தரின் மீட்புக்காகவே வானம் துறந்த மேன்மை, சாபநாசராய் தாழ்மை ரூபமாய் தோன்றி வந்த மாண்பை. நினைத்தாலே இன்பம் நெஞ்சில் வந்து தங்கும், மனதாளும் காயங்கள் முழுதும் மறைந்தே ஓடும். அடடா தெய்வம் இதயத்தில் தங்கும் இன்பம். அம்மம்மா கிறிஸ்மஸ் அளித்திடும் அன்பின் வெள்ளம். வானத்திலே புது ஜோதி கண் சிமிட்டும் அழகை பார்த்து கீழ்திசை ஞானிகள் தேட்டம் கொண்டேகினர் பெத்தலி சத்திரம். ஞானபாலனின் தோளின் மீதினில் யாவும் ஆளும் உரிமை, ஜாதி ஜனங்களின் பாவை ஊனமே நீக்கும் தெய்வ வலிமை. ஞானம் அறிவையும் பயமும் பலனையும் அருளும் ஆவி கிருபை, நீதி நேர்மையும் ஞானம் சத்தியமும் தழைத்து ஓங்கும் புதுமை. அளித்தாரே அமைதி உலகை வெல்லும் என்றும், துதி கனம் மகிமை தேவன் பக்கம் உயரும். அடடா தெய்வம் இதயத்தில் தங்கும் இன்பம். அம்மம்மா கிறிஸ்மஸ் அளித்திடும் அன்பின் வெள்ளம். வானத்திலே புது ஜோதி கண் சிமிட்டும் அழகை பார்த்து கீழ்திசை ஞானிகள் தேட்டம் கொண்டேகினர் பெத்தலி சத்திரம். வானத்திலே புது ஜோதி கண் சிமிட்டும் அழகை பார்த்து கீழ்திசை ஞானிகள் தேட்டம் கொண்டேகினர் பெத்தலி சத்திரம். தெய்வம் இயேசு மனத்தாழ்மை கோலம் கொண்டார், தேடி வந்தே தம் பிள்ளையாக்கி கொண்டார். அடடா தெய்வம் இதயத்தில் தங்கும் இன்பம். அம்மம்மா கிறிஸ்மஸ் அளித்திடும் அன்பின் வெள்ளம். வானத்திலே புது ஜோதி கண் சிமிட்டும் அழகை பார்த்து கீழ்திசை ஞானிகள் தேட்டம் கொண்டேகினர் பெத்தலி சத்திரம். நீதிபரரை நீதியாய் காண ஆயத்தமா? பரிசுத்தரை பரிசுத்தமாய் காண ஆயத்தமா? உண்மையானவரை உண்மையாய் காண ஆயத்தமா? நீ ஆயத்தமா? இன்றே ஆயத்தமா? இயேசு வருகின்றார்.
ஆயத்தமா ஆயத்தமா இன்றே ஆயத்தமா நீ ஆயத்தமா ஆயத்தமா இன்றே ஆயத்தமா வருகிறார் ராஜா வருகிறார் வருகிறார் இயேசு ராஜா வருகிறார் மனவட்டினி ஆயத்தம் பெற மன்னிப்பு அன்பு அவர் கொடுப்பார் ஆயத்தம் இல்லாது இருப்பாயனால் அறியேன் உன்னை யூம்பாரு நீ ஆயத்தமா ஆயத்தமா இன்றே ஆயத்தமா நீ ஆயத்தமா ஆயத்தமா இன்றே ஆயத்தமா வருகிறார் ராஜா வருகிறார் வருகிறார் இயேசு ராஜா வருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த ஜெப கூடுகையில விசேஷமாக இந்த சனிக்கிழமையில 992ஆம் நாளுக்கான ஆசீர்வாதத்திற்காக நம்ம காத்திருக்கிறோம். இந்த ஜெப கூடுகையின் சார்பில உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமா இந்த நாளிலே நமக்காக இந்த கூடுகையை நமக்காக ஆயத்தப்படுத்தி அதிகமான ஆயத்தங்களோடு நம்மை பரவசத்திற்குள்ளாக்கி கொண்டிருக்கிற அருமையான சகோதரி டேனியல் அவர்களையும் அருமையான சகோதரி வனஜா அவர்களையும் கரம் கூப்பி அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த நாளில கூட பாடல் பாடுவதற்காக நம் மத்தியில மேரி சாம்சன் அவர்கள் வந்து எப்பொழுதும் நமக்காக துதி ஏறெடுத்து நம்மை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிற மகள் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமா ஆரம்ப ஜெபம் செய்வதற்காக டாக்டர் தேவதாஸ் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். அவர்கள் வெளிநாட்டுல இருந்தாலும் அவர்கள் அநேக பொறுப்புகள் மத்தியில இருந்தாலும் நம் மத்தியில வந்து எப்பொழுதும் நம்மோடு சேர்ந்து ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு சகோதரன் அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். வேத பாடம் வாசிக்கிறதுக்காக சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறாங்க. அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 26 to 30 வரை பாடத்தை வாசிப்பாங்க. அடுத்ததாக இந்த நாளிலே நமக்கு விசேஷ செய்தி ப்ரொஃபசர் S.T. டேனியல் டாக்டர் டேனியல் அவர்கள் இந்த கூடுகையின் தலைவராக அவர்கள் இந்த நாளில இந்த ஆகஸ்ட் மாசம் 1ஆம் நாளில நம்ம கூடியிருக்கிறோம். இந்த விசேஷமான இந்த மாதத்தோட துவக்க நாள் அந்த விசேஷ ஆசீர்வாதத்தோடு அவர்கள் இந்த தலைப்பை நம்ம மத்தியில வைத்திருக்கிறாங்க. பள்ளத்தாக்கு, அதை குறித்து அவர்கள் பேச போறாங்க. அதுல வந்து முதல்ல பள்ளத்தாக்கினுடைய அறிமுகத்தை நமக்கு செய்து கொடுப்பாங்க. அடுத்ததாக பெராக்கா பள்ளத்தாக்கை குறித்து அவங்க 2 நாளாகவும் 20-26 சார்ந்த செய்தியை நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. அதற்காக ஆயத்தமாய் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த நாள்ல கூட நம்ம பர்த்டே விஷஸ் கொடுக்க போறோம். அருமையான குழந்தை கெய்ட்லின் ஷினோ அப்படின்னு சொல்லி அருமையான சிஸ்டர் மிஸ்பா பிரவுன் அவர்களுடைய மகள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த 1 ஆகஸ்ட் 1 பர்த்டே கொண்டாடி இருக்கிற மகள், அவளுக்காக நம்ம ஜெபிப்போம். சகோதரி ஹேமா அவர்கள் அதற்காக ஜெபிப்பாங்க. அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த நாளிலே பங்கு பெறுவதற்காக வந்திருக்க அருமையான சகோதரர்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வர தடைப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபம் செய்து கொண்டிருப்போம். எப்படியாவது அவர்களும் வந்து இந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ள நாம் வேண்டி அந்த பாதத்துல இருந்து ஜெபத்தோடு இந்த கூடுகையை பங்கு பெறுவோம். இப்பொழுதும் ஆரம்ப ஜெபம் செய்வதற்காக சகோதரன் டாக்டர் தேவதாஸ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீர் தந்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் ஒரு சிறுகுட்ட ஜனங்களாக இந்த நாளிலே நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 7 மாதங்கள் ஆண்டவரே எங்களை உமது கண்மணி போல எங்களை காத்து நல்ல ஜீவன் சுகம் பலத்தை தந்து எங்களை தாங்கி வழி நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம் தகப்பனே. தேவரீர், நாங்கள் நிற்பதும் நிர்மாலாமல் இருப்பதும் ஒரு கிருபையே என்பதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த கிருபையை நாங்கள் அனுதின வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரே ருசித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இப்படிப்பட்ட கிருபைகளுக்கு நாங்கள் எம்மாத்திரம் என்பதையும் கூட நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த நேரத்துல எங்களை உமது கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. தேவரீர் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் உமது சமூகத்திலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தேவரீர் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் ஒரு விசை எங்களை முற்றிலும் கழுவி எங்களை பரிசுத்தமாக்க வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிறோம். தேவரீர், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் உமது நாமத்துல நாங்கள் இந்த நேரத்துல அறிக்கையிடுகிறோம். தேவரீர் கிருபையாய் இறங்கி எங்களுக்கு நீர் தயவாய் எங்களை மன்னிக்க வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிறோம். தேவரீர் மட்டும் எங்களை தாங்கி நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மறுபடியுமாக இந்த புதிய மாதத்துல நாங்கள் கூடி வரத்தக்கதான கிருபைகளை தந்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்துல ஆண்டவரே நாங்கள் பள்ளத்தாக்குகள் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். தேவரீர், இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகளை தந்து நாங்கள் உண்மை அறிகிற அறிவில் வளர்ந்தேறுவதற்கு நீர் எங்களுக்கு அருமையாக ஒரு பிளாட்ஃபார்மத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த நாளின் கூடுகையை உமது கரங்களை அர்ப்பணிக்கணும் தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது பிரசன்னம் எங்களை தாங்கி வழியை நடத்தட்டும். கேட்கிற சத்தியங்கள் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நாங்கள் அத்தியாவசியப்படுத்த எங்களுக்கு நீர் பலத்தை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். தேவரீர், இந்த ஊழியத்தை மிக அருமையாக நீர் தந்திருக்கிற தரிசனத்தின்படி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அருமையான டேனியல் சாருக்காகவும் வனஜா மரத்துக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், அவங்களை ஆண்டவரை அவங்களை பலப்படுத்துங்க. அவங்கள நீங்க இன்னும் ஆசீர்வதிங்க. இன்னும் என்னென்ன விஷயங்களை ஆண்டவரே நீங்க நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் அவங்களுக்கு தரிசனமாக தந்து தேவரீர் அதை நீர் செயல்படுத்த தேவரீர் அவங்களுக்கு நல்ல பலத்தையும் சத்துவத்தையும் நீ தர வேண்டுமாறு மன்றாடுகிற தகப்பனே. இந்த நாளிலும் செய்து தரக்கூடிய உமது தாசனை உமது கரங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவரீர், அவங்களை மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அதை புரிந்து கொள்ளவும் ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு மனதில் மன்றாடுகிற தகப்பனே. தேவரே, இந்த நாளிலே கூடுகையை உமது கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவதை உமது பிரசனம் இருக்கட்டும். எந்த ஒரு இடையூறும் இல்லாதபடி தேவரை காத்து கொள்ளுங்க. எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட், எங்களுடைய மைக், எங்களுடைய சிஸ்டம், எங்களுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அனைத்தும் ஆண்டவரே ஒழுங்காக ஒர்க் பண்ண தேவரை கிருபை பாராட்டும். ஆண்டவரே, நாங்கள் பேசிக்கொள்வது, நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய சத்தியங்கள், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பாடல்கள் எல்லாவற்றையும் அந்த கரங்களில் உடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேவரே, கிருபையாய் எங்களுக்கு நீர் இறங்கி இந்த கூடுகை ஆசிரியர் தர வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிறோம் தகப்பனே. வர தாமதத்திற்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளை ஆண்டவரை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். தேவரை, தயவாய் அவங்களை விரைவாக அழைத்து கொண்டு வர வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிறோம் தகப்பனே. மறுபடியுமாக எங்களை தாழ்த்துகிறோம், உமது கரங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி கனமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல தந்தையே, ஆமீன். தேங்க்யூ பிரதர். அடுத்ததாக பாடல் பாடுவதற்காக நம்ம சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கள் துதிப்பேன் துதிப்பேன் தேவனை என்ற பாடலை பாடுவாங்க. துதி பாடலை நம்ம மத்தியில பாடுமாறு அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. அதிசயமானவரை, அதிலும் மேலானவரை, அதிசயமானவரை, அதிலும் மேலானவரை.
துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த ஆராதுயரங்களில், கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த ஆராதுயரங்களில் ஆறுதல் தேறுதல் அளித்திட்டார் மாறாத இயேசுவுக்கானந்தம். ஆறுதல் தேறுதல் அளித்திட்டார் மாறாத இயேசுவுக்கானந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. இன்றை தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. இன்றை தினம் வரை காத்தீரே, எல்லாரையும் கூட்டி சேர்த்தீரே. நின் கிருபையால் கடந்து வந்தோம், அன்பே ஆருயிரே ஆனந்தம். நின் கிருபையால் கடந்து வந்தோம், அன்பே ஆருயிரே ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. ஆனந்தமே பரமானந்தமே, அன்னலை அண்டினோர்க்கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, அன்னலை அண்டினோர்க்கானந்தமே. அல்லேலூயா உமக்கல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கல்லேலூயா. அல்லேலூயா உமக்கல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. அதிசயமானவரை, அதிலும் மேலானவரை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அருமையாக பாடல் பாடி இந்த துதிப்பேன் துதிப்பேன் என்ற பாடலை ஒரு புதிய பாடலா கூட எனக்கு இருந்துச்சு. அருமையான பாடல், இந்த நாளுக்குரிய செய்திக்கு ஏற்ற ஒரு பாடல். அழகாக பாடினாங்க. நன்றி சிஸ்டர், தேங்க்யூ. அடுத்ததாக வேத பாடம் வாசிக்க சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளில 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 26-30 வரை பாடம் வாசிப்பார்கள். அல்லேலூயா, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த வேத பாடம் 2 நாளாக வாசிக்கும்படியாக குறிப்பிட்டுள்ள வேத பாடம் 2 நாளாகம் 20ஆவது அதிகாரம் 26 வசனம் முதல் 30வது வசனம் முடிய. அல்லேலூயா. 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரேக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புருகளோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கா இருந்தது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்ததாக நாம் செய்திக்குள்ளாக போகிறோம்.
இந்த நாள்ல கூட பள்ளத்தாக்கு இந்த தலைப்புல நம்ம மத்தியில டாக்டர் டேனியல் அவர்கள் அழகான செய்தியை ஆயத்தமாய் வருகிறாங்க. அவங்க எப்பொழுதுமே நமக்கு அந்த மாச தொடக்கத்துல இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. இந்த மாசம் முழுசும் அதை குறித்ததாக நமக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமா அதை ப்ரிப்பேர் பண்ண, அதை நாங்க நம்ம உட்கார்ந்து அதை கவனிக்க நல்லா புரியும் நமக்கு. அதர்வைஸ் அவங்க சொல்லலைன்னா நமக்கு ரொம்ப அப்ரப்டா பள்ளத்தாக்குக்குள்ள நம்ம அனாலிசிஸ் பண்ற மாதிரி இருக்கிறோம் பைபிள் ஸ்டடி பண்ணும்போது. அவ்வளவு தெளிவா அவங்க இந்த நாள்ல ஒவ்வொரு தடவையும் அந்த தலைப்பை வந்து தெளிவா அறிமுகப்படுத்துவாங்க. அவர்களை அன்போடு இந்த நாளில மத்தியில அதை குறித்து செய்தி கொடுக்குமாறு அழைக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கூட நம்முடைய ஊழியத்தை நாம் ஜெபித்து ஆரம்பித்து வைப்போம். நாம் ஜெபிப்போம். திருவந்தேவனே, இந்த அருமையான மாலை வேளையிலே ஒரு சிறு கூட்ட மக்களாக கர்த்தர் கூட்டிக் கொண்டு வந்து இருப்பா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இந்த மாதத்திலே ஆண்டவரே, நாங்கள் பள்ளத்தாக்குகள் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படியாகவே நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே வரும்படி ஜெபிக்கிறோம். கூட இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆசிரியர்கள் ஜெபிக்கிறோம். நாள் இந்த அடிமையின் மூலமாக வெளிப்படுத்த போகிற காரியங்கள் எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாக அமையவும், அது நிமித்தமாக இந்த மாதத்திலிருந்து நாங்கள் பள்ளத்தாக்கு என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த தியானத்தை வெளிப்படுத்திக் கொடுத்துள்ளோம். அப்படிங்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்வோம். இயேசுவின் நம் ஜெபங்களின் பிதாவே, ஆமென். என்ன வேணும்? பள்ளத்தாக்குகள். இப்போ இந்த பள்ளத்தாக்குகள் பார்த்தீங்கன்னாக்கா, வேதத்துல வந்து உபவாகம் 14ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், வானத்தின் மழை குளிக்கும் தேசம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி பார்ப்போம்னு சொன்னா, கடந்த நாட்கள்ல நம்ம வந்து மலைகளை தியானித்தோம். தொடர்ந்து நம்ம தண்ணீர்களை தியானித்தோம். அடுத்த மாதத்திலே தண்ணீரை தியானித்தோம். இந்த மாதத்திலே பள்ளத்தாக்குகளை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த பள்ளத்தாக்கு என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி வரலாம். இரண்டு மலைகள் அல்லது குன்றுகளுக்கு இடையே உள்ள தாழ்வான நிலப்பகுதியை பள்ளத்தாக்கு என்று சொல்லுவார்கள். வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 28 பள்ளத்தாக்குகள் வந்திருக்குது. ஆனா நம்ம இந்த 28 பள்ளத்தாக்கையும் இந்த மாதத்துல நினைக்க போறது இல்லை. பொறுக்கி எடுத்து சில முக்கியமான பள்ளத்தாக்கை மாத்திரம் பார்க்க போறோம். பள்ளத்தாக்கு எப்படியான இருக்கும்னாக்கா, பி வடிவ பள்ளத்தாக்கள் உண்டு. அது வேகமாக ஓடும் ஆறுகள் நிலத்தை செங்குத்தாக அரிப்பதால் உண்டாகிறது. இந்த பி வடிவில் இருக்கிற பள்ளத்தாக்கில் இருந்து நமக்கு அதிகமாக ஓடும் ஆறுகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். யூ வடிவ பள்ளத்தாக்குகள் பனிப்பாறையின், அதாவது கிளேசியர்ஸ் சொல்லுவாங்க, நகர்வதன் மூலமாக அந்த அரிப்பால அகலமாகவும் ஆழமாகவும் உருவாகிற இந்த யூ வடிவ பள்ளத்தாக்கு. இது நல்லா கவனிச்சீங்கன்னாக்கா, நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக அந்த இமாலயத்தின் நிமித்தமாகவும் இந்திய மலைகள் நிமித்தமாகவும் வந்துகிற ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த கங்கை நதி ஓரமாகவும் யமுனா நதி ஓரமாக இருக்கிறது பார்க்குறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெர்டைல் லேண்டா இருக்கும். ஏன்னா பனிப்பாறைகள் வந்து கிளேசியஸ் நகர்றதுனால அது வந்து அதிகமாக அந்த இது ஓர்ஸ் அப்புறம் உரங்கள் எல்லாம் அதிகமாக கலெக்ட் ஆகிடும். அதனால ரொம்ப எங்கெல்லாம் யூ வடிவ பள்ளத்தாக்கு இருக்குதோ அங்கெல்லாம் வந்து சுபிக்ஷமாக இருக்கும்னு பார்க்குறோம். அடுத்தபடியாக இன்னொரு பள்ளத்தாக்கு உண்டு, பிளவு பள்ளத்தாக்குகள். அது வந்து பூமியின் தகட்டுகள் இயக்கத்தால் நிலப்பகுதி தாழ்வாகி அது உருவாகிறது பார்க்குறோம்.
இது மோஸ்ட்லி நம்ம சவுத் இந்தியா குறிக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெஸ்டர்ன் சைடு முழுக்க வந்து மலைகள் இருக்குது. ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக வந்து அது இருக்க நிலங்கள் வந்து அப்படியே இறங்கி 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 நம்ம இப்போ வந்து ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கோம். ஆனால் பள்ளத்தாக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு மலை இருக்குது, இன்னொரு பக்கம் கடல் இருக்குது. இப்போ ரெண்டுக்கு மத்தியில் வந்திருக்கிறதான இந்த தகடூர் இயக்கத்தால் ஏற்பட்ட ஒரு பகுதி வந்து பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா பைபிளில் வந்து 28 பள்ளத்தாக்குன்னு சொன்னேன். இந்த பள்ளத்தாக்குல முக்கியமான பள்ளத்தாக்குகளை நம்ம தியானிக்க போகிறோம். முக்கியமான ஒரு பள்ளத்தாக்குன்னு சொன்னாக்கா 2 பள்ளத்தாக்கு இருக்குது. ஒன்று வந்து மரண பள்ளத்தாக்கு. இது வந்து சகோதரி மிஸ்பா பிரவுன் அவர்கள் நம்ம கூட பகிர்ந்து கொள்வார்கள். அச்சோர் பள்ளத்தாக்கு என்று சொல்லி போடப்படுகிறது. இந்த பள்ளத்தாக்கு வந்து தொல்லை நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. அதாவது நம்ம ஏற்கனவே யோசுவாவை பார்த்துருக்கோம். இந்த ஆகான் என்ற மகன் வந்து அந்த திருடு செய்த நிமித்தமாக கொல்லப்பட்ட பள்ளத்தாக்கு இருக்கிறது. அந்த தொல்லை துக்கம் நிறைந்த இடமாகவே அது காணப்படுகிறது. ஆனால் அது வந்து பிறகு கர்த்தர் வந்து சந்தோஷமா மாற்றுவார். இதை நம்மளோடு கூட டாக்டர் தேவதாசர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். மற்றபடியாக இந்த அநேக பணத்தாக்குகள் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் பிரித்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து முக்கியமான 2 பள்ளத்தாக்கு இருக்குது. அதை வந்து யாருக்குமே பிரித்து கொடுக்கல. ஏன்னா இது வந்து தனி தியானத்திற்காக கொடுக்கப்பட்டோம். ஒன்று வந்து கிதரோன் பள்ளத்தாக்கு. இது இயேசுவின் பாடுகளை அனுபவிப்பதற்காக அவர் கடந்து சென்ற ஒரு பாதை கிதரோன் பள்ளத்தாக்கு. ஜெஸ்ரேல் பள்ளத்தாக்குன்ற ஒரு பள்ளத்தாக்கு வரப்போகுது. அது வந்து பிற்காலத்தில் அந்த அர்கதோன் போர், அர்மகதோன் இந்த போர் நடக்கிற இடம், கடைசி யுத்தம் நடக்க போகிற இடம் வந்து அந்த பள்ளத்தாக்கு ஜெஸ்ரேல் பள்ளத்தாக்கு. இதை குறித்து நம்ம வந்து யாரும் நம்ம தியானித்து பண்ணுவதை தனிப்பட்ட முறையிலே நீங்கள் தியானிக்கலாம். தயாராக்கிறவர்கள் நீங்கள் வந்து தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னாக்கா அது வசதியாக இருக்கும். கிதரோன் பள்ளத்தாக்கு, ஜெஸ்ரேல் பள்ளத்தாக்கு 2 பள்ளத்தாக்கு குறித்து நீங்கள் வந்து தியானம் பண்ணலாம். அது வந்து யோவான் 18:1 வந்து கிதரோன் பள்ளத்தாக்கு குறித்து போட்டிருக்குது. அதே மாதிரி வெளிப்படுத்தல வந்து 16:16 இந்த ஜெஸ்ரேல் பள்ளத்தாக்கு குறித்து போடப்பட்டிருக்கிறது. இந்த 2ஐயும் வந்து நீங்கள் தியானித்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாக கொடுத்துருக்கிறேன், நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த நாளில் வந்து உங்களோடு கூட துதி பள்ளத்தாக்கு என்று சொல்லி, அதாவது பெரக்கா பள்ளத்தாக்கு குறித்து நான் தியானிக்க போகிறேன். இந்த பெரக்கா என்ற பள்ளத்தாக்கு ஏன் என்று சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நான் இப்போ இருக்கிறது வந்து பெரக்கா என்ற ஒரு வீட்டில் நாங்கள் தங்கியிருக்கோம். இந்த பெரக்கா என்ற வீட்டில் நாங்கள் இருக்கோம். இந்த வீட்டின் பெயர் வந்து பெரக்கா ஏன் கொடுக்கப்பட்டதுனாக்கா இது வந்து ஒரு துதி நிலமாகவே காட்சி அளிக்கிறது. அருமையா சகோதரி மேரி சான்ஸ் பாடினாங்க பாட்டு, துதிப்பேன் துதிப்பேன் தேவனை துதிமத்திலே வசிப்போரே என்று நாங்கள் இந்த வீட்டிலே துதித்து கொண்டே இருக்கிறோம். 6ஆம் முதல் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ துன்பங்கள் வந்தது. கடந்த துன்பத்தின் காலங்களிலே அடைந்த மாறா துயரங்களில் இந்த வீட்டில் நாங்கள் வந்து குடியேறின உடனே முதலாவதாக நான் ஆஸ்பத்திரி தான் சந்தித்தேன். ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகும்படியாக நேர்ந்தது. அவ்வளவு தூரம் இந்த வீட்டில் வந்து எனக்கு உபத்திரம் ஆரம்பிச்சது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இந்த உபத்திரத்திலும் கர்த்தராகிய தேவன் ஆறுதல் கொடுத்து கொண்டிருந்தார். ஆகையால் இந்த பாடலை ரொம்ப அதிகமாக நான் நேசித்த பாடல் அருமையா சகோதரி மேரி சான்ஸ் அவர்கள் கருத்தோடு பாடினாங்க. இந்த துன்பத்தின் காலங்கள் கடந்து வந்தோம், ஆறுதல் தேர்தல் கர்த்தர் கொடுத்திருக்காரு. அதே நேரத்துல இந்த வீட்டில தான் நாங்க இன்றைய தினம் வரையிலும் கூட கர்த்தர் எல்லாரையும் எல்லாரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். நாங்க எல்லாம் வந்து நேரடியாக வந்து சேர முடியாவிட்டா கூட இன்டர்நெட் மூலமாக வந்து சேர்றோம். சேர்ந்து நாம இந்த கடந்த இந்த நாள் வரையிலும் கூட 92வது நாள் வரையிலும் கூட நாங்க வந்து கர்த்தர் ஒன்று கூடி கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்பை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட நம்ம இந்த காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அருமையான சகோதரி மாலதி முத்து அவர்கள்
ஒரு வேத வசனத்தை வாசித்தாங்க. அந்த நாடகம் 20ஆம் அதிகாரத்துல வந்து இந்த பெரக்கால வந்து கூடினாங்க, கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாங்க சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு பிறகு தொடர்ந்து அவர்கள் அதிகமாக இந்த தம்புர்கள், கூரிக்கைகள் எல்லாம் வைத்து துதித்துக் கொண்டே இருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த 20ஆம் அதிகாரத்தின் அடிப்படையாக தான் நம்ம வந்து நம்முடைய தியானத்தை மேற்கொள்ள போகிறோம். இப்ப நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல நம்ம இந்த முக்கியமான காரியத்தை பார்க்கிறோம். 26ஆம் வசனத்துல பார்த்திருக்கோம். 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூட்டினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அதனால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் பெராக்கா என்று பெயர் தருகிறது. அதே விதமாக பெரகா என்ற பெயர் அழைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இத நல்லா கவனிச்சோம்னாக்கா இதுல துதி தான் முக்கியமான ஒரு காரியம். எப்போ துதி இது நீங்க பாத்தீங்கன்னாக்கா யோசபாவுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த 2 நாளாகம் எல்லாம் திசை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இது பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அம்மோனியரும் அப்புறத்திலே மனுஷரோடு கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். சில வந்து சொன்னாங்க சீரியாலையும் ஆட்கள் வர்றாங்க, அவங்க தாக்கம் வந்திருக்காங்க சொல்லி. எல்லா பக்கத்திலையும் நெருக்கம். ஒரு பக்கம் மோவாப், ஒரு பக்கம் அம்மோனியர், அப்புறம் இன்னும் அம்மோனியர், ஒரு பக்கம் பார்த்தோம்னாக்கா சீரியால இருந்து வந்திருக்காங்க. இந்த நெருக்கத்துல அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னாக்கா ஒரே காரியம் பண்ணாங்க. உடனே யோசபாத் என்ன பண்ணாரு, கர்த்தரை தேடுகிறதுக்கு உருவப்பட்டு யூதாவின் உபாசத்தை கூறுவித்தான். எல்லாமே செஞ்சாங்க, கர்த்தரை தேடும்படியாக தேட ஆரம்பிச்சாங்க. அவர்கள் யாரும் கர்த்தரை தேடி வந்தார்கள். ஏன்னா எல்லா பக்கத்தையும் உபத்திரவம். இப்போ நாங்க இந்த வீட்டுல வந்து குடியிருக்க ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தாக்கா எல்லா பக்கமும் உபத்திரவம் தான். அயலகத்தாரிடம் வந்து உபத்திரம் வந்து கொண்டிருந்தது, கான்ட்ராக்ட்ல இருந்து அதிகமாக உபத்திரம் வந்து கொண்டிருந்தது. இன்னுமாக பார்த்தோம்னாக்கா உறவினர்களிலிருந்து அநேக உபத்திரங்கள் வந்தது. இந்த உபத்திரங்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எப்படி யோசபாத் உபத்திர மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது செஞ்ச காரியம் என்னன்னாக்கா அவரு ஜெபம் பண்ணார். அதுதான் நம்ம 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எங்கள் இக்கட்டுகளில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவனை கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம். கர்த்தர் கேட்பார், கேட்டு ரட்சிப்பார். இப்போ இந்த வர ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா 10ஆம் வசனத்துல பாக்குறோம், அம்மோன் புத்திரர், மோவாபியர். இந்த 2 பேர் யாருன்னாக்கா அம்மோன் புத்திரர் வந்து லோத்துடைய வம்சத்திலிருந்து பிறந்தவங்க அம்மோன் புத்திரர். மோவாபியர் யாருன்னு சொன்னாக்கா ஏசாவுடைய வம்சத்தில் பிறந்தவங்க மோவாபியர். சோ இவங்க 2 பேரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆகிய அது கர்த்தர் சொன்னாருனாக்கா நீங்க கடந்து போகும் பொழுது அவங்க வந்து அவங்கள வழியா நீங்க போக வேண்டாம், அவங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம், அவங்க பாட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆகையால் அவளை விட்டு விலகி நாசமாக படுத்தா இருந்தோம். நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா அம்மோனியரையும் நாசம் பண்ணல, மோவாபையும் நாசம் பண்ணல. ஏன்னா அவங்க வந்து பெட் ரிலேட்டிவ்ஸ். ஆகையால் அவங்களை விட்டுட்டாங்க. இப்போ 14ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையாக சரிகட்டி எங்களை சங்கரிக்கும்படியாக சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். இது எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரமான இடம். இந்த இடத்துல வந்து எங்களை துரத்தணும்னு பாக்குறாங்க, நிறைய பேர் பாக்குறாங்க, இந்த சொந்தக்காரங்களை பாக்குறாங்க. ஆனா கூட நாங்க வந்து அதுக்கு இடம் கொடுக்காதபடியாக நாங்க கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம் சொல்லி யோசபாத்து போல நாங்கள் கூட சொல்ல முடிந்தது. கர்த்தர் பதில் கொடுத்தார். எப்படி பதில் கொடுத்தாருனாக்கா, யாசகேல் ஒரு ஆசாபுடைய வம்சத்திலிருந்து வந்த ஒரு லேவியன் மேல பசுத்தாவி இறங்கி வந்தார். பசுத்தாவி இறங்கி வந்து அவருக்கு சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களது அல்ல, தேவனுடையது. மேல் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஆகிய தைரியமா இருங்க சொல்லி அவரை தைரியப்படுத்துறாரு.
அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கர்த்தர் ஒண்ண பதில் கொடுக்கிறாரு. என்ன பதில் கொடுத்தாருனாக்கா, நீங்கள் தரித்திருந்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் சொல்லி எவ்விதமாக அவரை சொன்னாரோ ஏற்ற விதமாக அந்த இஸ்ரவேல் செய்தது என்ன சொன்னாக்கா, கோகாத்தியரின் புத்திரின் கேராகியர் புத்திரரும் இருந்து லேவியர் எழுந்து வந்து இஸ்ரவேல் கர்த்தரை மாசத்தமா கம்பீரமா துதித்தார்கள். வேற ஒண்ணும் செய்யல, துதிக்க மாத்திரம் செஞ்சாங்க. நம்மளும் அதே விதமாக துதித்து மாத்திரம் செய்வோம். அப்போ யோசபா சொல்றான், தேவனாய் கர்த்தர் நம்புங்கள், தீர்க்கதரிசி நம்புங்கள், தெற்கதரிசனம் பண்ணவங்களே நம்புங்க, சொல்லவங்க நம்புங்க, கர்த்தரை நம்புங்க அப்படி சொல்லி உற்சாகப்படுத்தினான். உற்சாகப்படுத்தப்பட்ட பொழுது கர்த்தர் செய்த காரியத்தை பார்க்கிறோம். 22ஆம் வருஷத்துல பாடி துதி செய்ய தொடங்கின போது, எப்போ கர்த்தரை துதித்து பாட ஆரம்பித்தார்களோ அந்த நேரத்திலே யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரையும் மோவாப் புத்திரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யாரெல்லாம் இந்த யோசபாத்துக்கு எதிராக வந்தார்களோ எல்லாரும் அவங்க வெட்டுண்டு விழுந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். 4ஆம் நாளிலே பெதக்காவிலே கூடினார்கள். உடனே எல்லாம் என்ன பண்ணாங்க, பெதக்காவில கூடி வந்தாங்க. கூடி வந்து சுத்தின பார்த்தா எல்லாம் அவங்களுடைய எதிர்கள் எல்லாம் நாசமாய் போனார்கள். ஆகையால் அவர்கள் பெராக்கா வந்து கூடி என்ன பண்ணாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள், ஸ்தோத்திரம் மாத்திரம் செலுத்தினார்கள். ஆகையால் துதியின் இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. அதனால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயரை தரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது என்னுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியின் காரியமாக நிமித்தமாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறேன். இப்போ அடுத்தபடியான ஒரு பள்ளத்தாக்கு சீக்கிரமா பார்த்துட்டு போவோம். அது இன்னும் பள்ளத்தாக்கு. இதையும் வந்து இதுவரை யாருக்கு கொடுக்கப்படவில்லை. இன்னும் பள்ளத்தாக்கு வந்து எரேமியா 19 வந்து 2:3 வாசிக்கிறோம். எருசலேமுக்கு வெளியே இந்த பள்ளத்தாக்கு அமைந்திருக்குது. முற்காலத்துல வந்து இங்க மனித பலி கொடுத்தார்கள், குழந்தைகளை பலி நெருப்பில் இழுத்தார்கள் பார்க்கிறோம். பிற்காலத்தில் இது குப்பை தொட்டி இருக்கப்படும் இடமாக இதன் பேரில் வந்து இது கெஹனா என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். இது வந்து நம்ம இது 6ஆம் வருஷத்தை 19 6ஆம் வருஷம் வாசிங்க. எரேமியா 19:6. தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலியாக தகனிக்கும்படி பாகால் மேடைகளை கட்டினபடினாலும் இப்படி வரப்பண்ணுவேன். இவைகள் நான் கற்பதும் இல்லை, சொன்னதும் இல்லை, இவர்களின் இருதயத்துக்கு கொண்டதும் இல்லை. ஆகையால் இது நாட்கள் வரும் என்று வரும், அப்பொழுது இந்த ஸ்தலத்தில் தோப்பேத் என்றும் இன்மானுடைய குமாரனுடைய பள்ளத்தாக்கு என்று சொல்லாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். விதமாக இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அந்த எருசலேமிலே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து கர்த்தர் பிரித்து வச்சிருந்தார். அந்த இடத்தை பற்றி இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். அது எப்படிப்பட்டதுனாக்கா, இப்போ வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வருஷத்துல வந்து இந்த இந்த பள்ளத்தாக்கு பற்றி ஒரு கோடு இருக்கு, இருநகரம் போட்டிருக்கு. இதுல வந்து முதல்ல வந்து ஒருத்தர் மேல ஒரு ஜஸ்ட் கோவப்பட்டீங்கன்னாக்கா, நியாயம் இல்லாம கோவப்பட்டா, நியாயம் இல்லாம அநியமே கோவப்பட்டா கூட ஜஸ்ட் ஒரு தீர்ப்பு வரும், நியாய தீர்ப்பு வரும். வந்து அது அது அந்த நியாயமெல்லாம் செய்துப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை வரும். அடுத்தபடியாக இந்த சகோதரி வீணன் என்று சொல்றவன், அதாவது சபையில வந்து யாராவது ஒருத்தர் வந்து இவங்கெல்லாம் யூஸ்லெஸ் பீப்புள், இவங்க சபைக்கு தகுந்தவர் கிடையாதுன்னு சொல்லி சொன்னாக்கா சங்க தீர்ப்பு, சபையின் தீர்ப்பு வரும். சபையில் இருக்க ஆசிரிய மக்களும் சரி, அங்க கமிட்டி மெம்பரும் சரி ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. இது வந்து உலகத்தில் நடக்கிற காரியம். கடைசியாக மூடனை என்று சொல்லுகிறவன், யாரையாவது வந்து நம்ம ரொம்ப கோபப்பட்டு மூடன்ட்டு சொல்லிட்டோம்னாக்கா உடனே எரிநகரத்திற்கு எதுவாக இருப்பான். இதுதான் கெஹனா என்பது. கெஹனா என்பது எரிநகரம். இன்னும் என்ற பள்ளத்தாக்கு அந்த இடத்திலே பலிகளை சேர்த்துக் கொண்டிருந்தபடியினால்
குழந்தையை பலிகளை செலுத்திக் கொண்டிருந்தபடியினால் அந்த இடத்திலே வந்து கர்த்தர் அந்த இடத்தை ஒரு எரிநகரமாக மாற்றுகிறார் சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம். இருந்தால் கர்த்தர் அதை நம்ம இணைந்து எடுத்துக்கொண்டு எதிர்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தை வந்திருக்கிறோம் அப்பா. தயவாக மனமிருங்கும் அப்பா, மனமிருங்கும் ஆண்டவரே. எங்களுமே கிருபையா இருக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். அக்கிரமங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக பள்ளத்தாக்குகள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், பெரக்கா பள்ளத்தாக்கை போலவே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு, அவருடைய பரிசுத்தாவின் நடத்தல் மேல் பாரத்தை வைத்து விட்டு நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்க சொன்னார், ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருக்க சொன்னார். எல்லாவற்றிலும் துதி துதி மாத்திரமே. கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம் சொன்ன யோபை போல நம்ம கூட எல்லா காரியத்தையும் செலுத்திக் கொண்டே இருந்தால் போதும். கர்த்தர் இந்த பெரக்கா பள்ளத்தாக்கை அவருடைய இனிமையான இடமாக மாற்றுவார் என்பதை நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். இந்த வாழ் கூட அது விதமாக நடந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, முக்கியமாக எங்கள் பகுதியில் ஆண்டவரே, எங்கள் சபையில் ஆண்டவரே, இன்னும் பட்டலாக்காக நாங்கள் எடுக்காமல் ஆண்டவரே, அதை கேகனா இந்த ஒரு பழத்தாக மாற்றாதபடியாக கர்த்தர் மேல் பொறுப்பெடுத்துக் கொண்ட ஆண்டவரே, நாங்கள் ஜாக்கிரதை நடந்து கொள்ளவும், கர்த்தர் அடங்கி நடக்கவும், மன்னிக்கும் சுபாவம் கொண்டு நடக்கவும் கர்த்தர் வைக்கிறோம். அர்ப்பணிக்கவும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதி கண்ணமயங்களும் மற்றும் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான செய்தியை சகோதரன் நல்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னாங்க. விசேஷமா 2 காரியங்களை அவர்கள் சொன்னாங்க. பெராக்கா அந்த பள்ளத்தாக்கை போல துதி செலுத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி, அடுத்ததாக நம்ம கெகன்னா பள்ளத்தாக்கை போல இல்லாம இந்த சங்கார பள்ளத்தாக்கா மாறிடக்கூடாது. அவர் எப்போதும் துதிக்கிற பிள்ளைகளாக ஆசீர்வாதத்தின் பங்காக அவருடைய பங்கை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு அழைப்பு இந்த நாள்ல நமக்கு கொடுக்கப்பட்டது. நன்றி சகோதரனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த குழுவின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம இந்த நாளில பிறந்தநாள் வாழ்த்து சொல்லறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். மிஸ் கெய்ஸ்லின் ஷினோ, நம்ம அழகா அந்த படத்தை கூட பாக்குறோம். கெய்ஸ்லின் ஷைன், டாக்டர் ஆஃப் சிஸ்டர் மிஸ்பா அவருடைய மகளை நம்ம பார்க்கிறோம். அந்த துதிப்போம். எல்லாரும் ஜெப நிலையில வாழ்த்து சொல்லி அருமையான மகளுக்காக ஜெபிப்போம். இந்த நாளில் விசேஷமா அந்த மகளுக்காக சகோதரி ஹேமா அருள்ராஜ் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அன்பு தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட அன்பு மகளுக்காக, அவளுக்கு நீங்க வாழ்க்கையில ஒரு வாண்டை கூட்டி கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரே, மகள் கேட்லினுக்கு எல்லா நன்மைகளையும் பரலோகத்திலிருந்து நீங்க வருஷிக்க பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க ஆண்டவரே. அன்பு தாயாருக்குள்ள உள்ள விசுவாசம் மகளுக்குள்ளாக கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய மகளிலிருந்து வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபையினால் மகளை நீங்க மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அவளுடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணும்படியாக உம்முடைய இரக்கத்தின் நிமித்தமாக தகப்பனே, இந்த ஆண்டு முழுவதும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகளாண்டவரை அதிகமாய் வளர, வேரூன்ற, கட்டப்பட என் தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டு மகளுக்கு தகப்பனே எல்லா நன்மைகளின் ஆண்டாக ஆண்டவரே, அவளுடைய படிக்கிற காரியங்கள்ல தகப்பனே, அவள்
பழகுகிற காரியங்கள்ல கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபையினால் மகளை மூடிக்கொள்ளுங்க, மூடிக்கொள்ளுங்க, மூடிக்கொள்ளுங்க தகப்பனே. தகப்பனையும் தாயையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடன்பிறப்புகளோடு கூட கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் இருக்கட்டும். மகளை வேறு பிரித்து கிறிஸ்துவுக்குள்ள இந்த ஆண்டு ஆண்டவரே ஐயா, மகள் தேறினவளாய் காணப்பட கர்த்தர் கிருபை தருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவளை காண்கிற யாவரும் இவள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லும்படியா கர்த்தருடைய அற்புத கரம் மகள் மீது நீட்டப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கனமகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். நாங்கள் இந்த ஆன்லைன் பிரேயர் குரூப்ல இருந்து தகப்பனை மகளை வாழ்ந்து சுயித்திருப்பாயாக என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஹாப்பி பர்த்டே டு யூ டியர் கேட்லின். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகனமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். Happy birthday to you, Keslin. God bless you. ஹாப்பி பர்த்டே மா. காட் பிளஸ் யூ. முடிவு ஜெபம் பண்ணுவதற்காக நம்ம மத்தியில இருக்க நம்ம தலைவர் டாக்டர் டேனியல் அவர்கள் வேறெடுப்பார். கிருபின் தேவனே, இந்த அருமையான மாலை வேளையிலே ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் கூடி ஆண்டவரை கனப்படுத்தும்படியாக நீ கொடுத்த கிருபின் ஸ்தோத்திரத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளும் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய கிருபை நிமித்தமாக துதியின் இடமாகிய ஒரு பள்ளத்தாக்கை குறித்து நாங்கள் பார்த்தோம் சுவாமி. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவரே அநேக பள்ளத்தாக்குகளை பார்க்க போகிறோம். அவற்றை உணர, அது நிமித்தமாக ஆவியிலே வளர கத்த கிருபை தாரும். செய்தி கேட்ட மகளாக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மனதே செய்தி மூலமாக அநேக விதமான திட்டங்கள் எடுத்திருப்பார்கள் அப்பா, தீர்மானம் எடுத்திருப்பார்கள் சுவாமி. அவற்றை ஆசிரியத்து நடத்தபடி ஜெபிக்கிறோம். நிமித்தமாக அவர்கள் ஆசிரியக்கப்படவும் குடும்பத்தில் ஆசிரியர்களுக்கு கடவுளும் கிருபை தாரும் அப்பா. தேவனே, ஜெபித்த நாங்கள் தேவையுள்ளவர்கள் தான். எங்களுக்கும் தேவைகள் அதிகமாக உண்டு சுவாமி. ஆனால் ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்ட தேவன், எங்களை போலவே ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை அறிந்த தேவன், அவற்றை எங்கள் விடுதலை தரும் ஜெபிக்கிறதாவே. யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் அவனுடைய சிறைப்பை மாற்றினார்ப்பா. சிறைப்பட்ட எங்களுக்கும் எங்களுடைய சிறைப்பிலிருந்து விடுதலை தரும் ஜெபிக்கிறதாவே. நாள் ஆண்டவரே, அநேக விண்ணப்பங்கள் கேட்டோம் அப்பா. இதுவரையும் அநேக விண்ணப்பங்கள் ஆண்டவரே கேட்டு பதில் கொடுத்திருக்கிறேன். சாட்சிகள் என்று கூறியிருக்கிறார்கள் அப்பா. ஸ்தோத்திரத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே விதமாக தேவனே, வரும் நாட்களிலே கூட ஆண்டவரே கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து கர்த்தரை துதிக்க கர்த்தர் கிருபை தாரும். இந்த ஊழியம் இந்த நாளில் ஆண்டவரே எந்த தடையும் இல்லாமல் நன்றாக நடைபெற்றப்பா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு ஆசீர்வதியும் தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஊழியம் விருத்தி அடைய வேண்டும் அப்பா. 58 பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே 8, 9, 10 பேருக்கு மேல் அதிகமாக வருவதில்லை. எதற்காக இந்த ஊழியத்தின் பேரிலே மக்களுக்கு ஆர்வம் குறைந்து விட்டு தெரியவில்லை. ஆனாலும் ஆண்டவரே கர்த்தர் கட்டாயமாக ஆண்டவரே அநேகரை கூட்டிக் கொண்டு வரும் அப்பா. நாங்கள் அல்ல, நீர் அழைப்பு கொடுத்துள்ளோம். நீர் வா என்று சொன்னால் கட்டாயம் வருவார்கள் அப்பா. நீர் வா என்று சொல்லி அழைத்து வந்து இந்த ஊழியம் பெருகும்படியான கிருபையை ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்த ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கனமையுமே மாற்றம் எடுத்துக்கொள்ளும். இயேசுவை நாம் ஜெபத்தில் பிதாவே. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாண அறிக்கை பாடலை கேட்போம். ஜெபம், கர்த்தருடைய ஜெபத்தையும் நம்ம பாடலாக கேட்கலாம். வானும் புவியும் வையகமும் வனைந்த
நம்புகிறேன். அவர் ஒரு திருமகன் கன்னியிடம் அனைவரின் நாத கிறிஸ்துவுமாய் அவதரித்ததையும் நம்புகிறேன். அவதரித்ததையும் நம்புகிறேன். பிலாத்துவின் கீழவர் சிலுவையதில் பெரும் பாடுகளுடன் இறந்தடங்கி பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன். பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன். உயிரோடெழுந்தார் மூன்றாம் நாள் உயரே எழுந்து பரன் வலமே உடனிருப்பதையும் நம்புகிறேன். உடனிருப்பதையும் நம்புகிறேன். உயிருள்ளோரும் இறந்தோரும் உண்மையம் தீர்ப்பை அடைந்திடவே உறுதியாய் வருவார் நம்புகிறேன். உறுதியாய் வருவார் நம்புகிறேன். தூயாவி தூயோர் சபை உறவு பாவ மன்னிப்பு உடல் உயிர்ப்பு மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன். மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன். ஆமென். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம். வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமம். தினமெங்கள் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமம். பாவங்கள் யாவும் பொறுத்தன்மையாடும் வாழ்கவும் திருநாமம். பிறப்பிலை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம். சோதனை நின்றமை விலக்கிய காரும் வாழ்கவும் திருநாமம். தீவினை இருந்தே மீட்டிட வாரும் வாழ்கவும் திருநாமம். ஆட்சியும் ஆற்றலும் அனைத்தல மாண்பும் வாழ்கவும் திருநாமம். இன்று போல் என்றும் இறைவனே உமதே வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தினாலும் சகோதரர்கள் யாவருக்கும் சமாதானமும் விசுவாசக்கூடிய அன்பும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றியை குழுவின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தி கொடுத்த அருமையான சகோதரனுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் வருகிற செவ்வாய்க்கிழமை வந்து வாருங்கள், உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வந்து
அனைவரும் சேர்ந்து பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன்.